மே மாதம் பிறந்துருச்சு. இனி வந்து ரொம்ப மென்மையாக நடந்துக்கணும். யார் மேலேயும் வந்து கோவப்படக்கூடாது. கோவப்பட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு உண்டான மாதம் கிடையாது. இந்த மாதம் வந்து ரொம்ப சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு மாதம் எல்லாருக்குமே. அதனால் கோவப்படாமல் அமைதியாக இருக்க பாருங்கள். புரியுதுங்களா? அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதத்தில். அப்படி அவங்க என்ன கேட்டாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கு போயிட்டு ஊரில் இருந்துட்டு வரத்துக்கு உரிமை கிடையாதா அவங்களுக்கு? இங்கே இருந்து கஷ்டப்பட்டது போகாதா அவங்க? ஏன் ஒரு மாதம் அங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு ஆகிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அது என்ன பழக்கம் அது? அனுப்ப மாட்டேன்றது. உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் உங்களை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க? ஒரு மாதம் கூட வந்து இங்கே வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கப்போ வந்து விடமாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த கெட்ட பேர் உங்களுக்கு? ஏன் அந்த பழிப்பாவத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க? புரிஞ்சுங்க. ஒரு மாதம் போனால் அவர் சந்தோஷமாக இருந்துட்டு வர போகிறாங்க. அது நான் அனுப்ப மாட்டேன்றது பழக்கம் அது. புரிஞ்சுங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும் என்னான்னு சொல்லிட்டு. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். பார்த்து நடந்துங்க. அமைதி ரொம்ப முக்கியம்.